பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலாலி வஸஹ்பி வஸல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீரை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம சூரத்துல் பலது பார்க்கலாம். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதின் வ மா வலத் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத் அயஹ்சபு அன் லன் யக்திர அலைஹி அஹத் யகூலு அஹ்லக்து மாலன் லுபதா அயஹ்சபு அன் லம் யரஹு அஹத் அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசானன் வ ஷஃபதைனி வ ஹதைனாஹு நஜ்தைனி ஃபலக்தஹமல் அகப வ மா அத்ராக மல் அகப. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். இல்லை, இந்த மக்கா நகரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். மேலும் நிலைமை என்னவென்றால், நபியே, இந்நகரத்தில் நீங்கள் ஆகுமாக்கப்பட்டுள்ளீர். மேலும் தந்தை ஆதம் மீது அவரிலிருந்து பிறந்த மக்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். திண்ணமாக நாம் மனிதனை பெரும் கஷ்டத்தில் படைத்திருக்கின்றோம். அவன் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று அவன் நினைக்கிறானா? ஏராளமான செல்வங்களை வாரி இறைத்து விட்டேன் என்று அவன் கூறுகிறான். யாருமே அவனை பார்க்கவில்லை என்று அவன் கருதுகிறானா? அவனுக்கு நாம் 2 கண்களையும் 1 நாவையும் 2 உதடுகளையும் அளிக்கவில்லையா? மேலும் நன்மை தீமையின் தெளிவான 2 வழிகளை அவனுக்கு நாம் காட்டிவிட்டோம் இல்லையா? ஆயினும் அவன் கடினமான மலைப்பாதையை கடந்து செல்ல துணியவில்லை. அந்த கடினமான அந்த மலைப்பாதை எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது. 1லேருந்து 12வது வசனம் வரைக்கும் இப்போ நாம் பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் மக்கா நகர் மீது சத்தியம் செய்கிறான். அதுக்கப்புறம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீதும் அவரிலிருந்து பிறந்த மக்கள் மீதும் சத்தியம் செய்கிறான். அதுக்கப்புறம் பெரும் கஷ்டத்தில் படைத்திருக்கிறோம் மனுஷனை, அவன் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று அவன் நினைக்கிறானா? மனிதன் உலக வாழ்வில் உயர்வுக்கும் சிறப்புக்கும் எத்தகைய தவறான அளவுகோல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். தன் பெருமையை காட்டிக்கொள்ள செல்வத்தை அவன் வாரி இறைக்கும் மனிதன் மக்கள் வாயார பாராட்டுகிறார்கள். அதே நேரத்தில் அவனது செயல்களை கண்காணித்து கொண்டிருக்கும் வல்ல இறைவன் கவனிப்பது இதுவே. அவன் இந்த செல்வத்தை எந்த வழியில் ஈட்டினான், எந்த வழியில், எந்த எண்ணத்துடன், எந்த நோக்கத்துடன் செலவிட்டான். இதற்கு பின் இறைவன் கூறுகிறான், நம் மனிதனுக்கு அறிவு பெறுவதற்கான சாதனங்களையும் சிந்தித்துணர்வதற்கான ஆற்றலையும் வழங்கி அவன் முன் நன்மை தீமை 2 பாதைகளையும் திறந்து வைத்து விட்டோம். ஒரு பாதையானது ஒழுக்க வீழ்ச்சிகளை நோக்கி சொல்கிறது. அதன்பால் சிரமம் ஏதும் மேற்கொள்ள தேவையில்லை. மாறாக அதில் செல்லும் போது மனதிற்கு நிறைய இன்பம் கிட்டுகிறது. 2வது பாதையானது ஒழுக்க உயர்வுகளை நோக்கி செல்கிறது. அது ஒரு சிரமமிக மலைப்பாதை போன்றது. அதில் நடந்து செல்ல மனிதன் தன் மனதை கட்டுப்படுத்தும் சிரமத்தை ஏற்க நேரிடுகிறது. நல்லா கேட்குற அந்த கடினமான அந்த மலைப்பாதை எதுவென்று உமக்கு தெரியுமா என்னன்னு கேட்டுக்கிட்டு, அது என்னன்னு அடுத்த வசனத்தில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபக்குரகப அவு இத்ஆமு ஃபி யௌமின் தி மஸ்கப யதீமன் த மக்ரப அவு மிஸ்கீனன் த மத்ரப சும்ம கான மினல்லதீன ஆமனு வதவாஸவ் பிஸ்ஸப்ரி வதவாஸவ் பில் மர்ஹம உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா வல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஸ்யமா அலைஹிம் நாரும் முஷதா. அந்த கடினமான மலைப்பாதை எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? அதுதான் ஒருவனை அடிமையிலிருந்து விடுவிப்பதாகும், அல்லது பட்டினி நாளில் உணவளிப்பது ஆகும். உறவினரான அனாதைக்கோ அல்லது வறுமையில் வாடும் ஏழைக்கோ உணவளிப்பது ஆகும். பின்னர் அத்துடன் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு பொறுமையை மேற்கொள்ளவும் மக்கள் மீது இரக்கம் காட்டவும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுகிறார்களோ அவர்களின் ஒருவனாக அவன் இருக்க வேண்டும். இத்தகையோர்தாம் வலப்பக்கத்தார். மேலும் எவர்கள் நம்முடைய வசனங்களை ஏற்க மறுத்தார்களோ அவர்கள் இடப்பக்கத்தார். அவர்கள் மீது நெருப்பு படர்ந்திருக்கும்.
அல்லாஹ் வந்து இதில் என்ன சொல்கிறா, கடினமான அந்த மலைப்பாதை எதுன்னு தெரியுமான்னு கேட்டு அது ஒருவனை அடிமையிலேருந்து விடுவிக்கணும், இல்லை உணவு பட்டினினாலே உணவளிப்பது சிறந்ததுன்னு ஒவ்வொரு மனுஷன் எந்த நற்குணத்தில் இருக்கணுமோ அந்த நற்குணத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறா. உறவினான அனாதைக்கோ அல்லது வறுமையில் வாடும் ஏழைக்கோ உணவளிப்பது. பின்னர் அதுடன் எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு பொறுமையாகவும் இருக்கிறாங்களோ, மக்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ, ஒருவருக்கொருவர் நல்லதை ஏவுறாங்களோ அவங்கள ஒருவராக நம்ம இருக்கணும். இத்தையோர் தான் வலப்பக்கத்தார் சொர்க்கவாசியோ. அதுக்கு மேலே நாம் அதுக்கு மாற்றமாக யார் இருக்கிறாங்களோ அவங்க இடப்பக்கத்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறா. அவங்களுக்கு நரகம் சூழ்ந்திருக்கும் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறா. இப்போ எந்த அளவுக்கு நம்ம நற்குணத்தோடு வாழ்கிறது முக்கியம், உணவு ஏழைகளுக்கு கொடுக்கறது முக்கியங்கிறது சொல்கிறா. ஏதாவது ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு போயிடலாம், ஒரு நாள் கொடுத்துட்டு தர்மம் பண்ணிக்கலான்ட்டு இருக்காதீங்க. தினம் தினம் கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். எப்படி டெய்லி நம்ம சாப்பிட்ற நம்மளுக்கு உணவு எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி தான தர்மங்கள் டெய்லி நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நான் குரான் தஃப்சீர் சொன்னதுலேருந்து எத்தனை பக்கம் அல்லாஹ் இந்த உணவளிக்கிறதை பற்றி பேசியிருக்கிறா. அந்த உணவு கொடுக்காட்டி நற்குணம் இல்லாட்டி நம்ம நரகத்தில் போடுவோன்னு அல்லாஹ் சொல்கிறா. அப்போ எந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமானதாக இருக்குது. ஒரு முஸ்லீமாக இருந்தால் எப்படி கட்டாய கடமையாக்கப்பட்டது தொழுகையோ அந்த மாதிரி இதுவும் நம்மளுக்கு ஜக்காத்து எல்லாமே இது உணவு கொடுக்கறது கட்டாய கடமையாக நம்ம ஏற்று செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு கொடுக்கலான்னு மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. தினம் தினம் கொடுக்கக்கூடியவங்களாக நீங்கள் மனசில் எண்ணவீங்க. அல்லாஹ் உங்களை தினம் கொடுக்கக்கூடியவனாக ஆக்குவான். எப்படி நம்ம தினமும் தொழுகக்கூடியவங்களாக இருக்கிறோமோ அதே மாதிரி தினமும் நம்ம கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் இல்லை என்ன சொல்கிற, பொறுமை மேற்கொள்ளவும் மக்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவங்களாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுகிறார்களோ அவர்களின் ஒருவனாக நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். மார்க்கத்தை நம்ம எட்டி வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன ஹதீஸ்களை சொன்னாங்களோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எட்டி வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன சிறந்த நற்குணத்தோடு வாழ்ந்து நம்ம வலப்பக்கத்துடையவர்களாக நம்ம ஆக்க எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவார். அல்லாஹ்வுடைய கருணைக்குரியவர்களாக உங்களையும் அல்லாஹ் நம்மளை ஆக்கி அல்லாஹ் நம்மளை நரகத்திலிருந்து காப்பாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தோஸுங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தர போதுமானவன். ஆமீன். வாஹிதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.